Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, already நம்ம knowledge and curriculumல இருக்கிற யூனிட் நம்பர் 1 to 5 பத்தி full and full டிஸ்கஸ் பண்ணிருப்போம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அந்த லிங்க் ஷேர் பண்றேன். இப்போ நம்ம யூனிட் நம்பர் 6 to 10ல இருக்கிற கான்செப்ட் பத்தி தான் full and full டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ யூனிட் நம்பர் 1 to 5ல knowledge பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னா யூனிட் நம்பர் 6 to 10ல கரிக்குலம் பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. யூனிட் நம்பர் 6 meaning and nature of curriculum, which means curriculum ஓட meaning என்ன, அதோட nature பத்தி மட்டுமே வந்து இந்த யூனிட்ல full and full describe பண்ணிருப்பாங்க. especially இந்த யூனிட்ல இதோட basics பத்தி உங்களுக்கு explain பண்ணிருப்பாங்க. அப்படின்றது பாத்தீங்கன்னா curriculum ஓட structure என்ன, அதோட dynamic என்ன, என்னென்ன changing concepts கொண்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்டூடண்ட்ஸ் ஓட learning experiences எப்படி இருக்கணும் அப்படின்றது full and full explain பண்ணிருக்காங்க. especially இப்போ ஒரு வெளியே போய் அவங்க சர்வே பண்ணாங்கன்னா அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு தேவையான எல்லா கான்செப்ட் அண்ட் சொல்யூஷனுமே வந்து ஒரு கரிக்குலம் மூலமா எஜுகேஷன் லெவலில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் தோ இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும் அது வரைக்கும் அந்த கரிக்குலமில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரிசோர்ஸஸ் அவைலபிள் ப்ராசஸில் வந்து ஒன் ஆஃப் த நோட்டபிள் பார்ட்டாக வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்றது மாதிரி இந்த யூனிட்டில் ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. கரிக்குலமோட ஸ்கோப் என்ன, அதோட சீக்வன்ஸ் என்ன, சிலபஸ் அண்ட் கரிக்குலமோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு பேசிக் கான்செப்ட், ஒரு புக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ப்ராசஸ்மே வந்து இந்த யூனிட்ல சொல்லியிருப்பாங்க. Educational activities like curricular and then co-curricular, extra-curricular சொல்லிட்டு one of the organizations எல்லாமே வந்து entire set educational activitiesல கரிக்குலம்ல ஃப்ரேம்வொர்க் பண்ணணும். இது மூலமா வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இன்னும் வந்து வெல் டெவலப்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட்ல எதை பற்றி ஃப்ரேம்வொர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மீனிங், டெஃபினிஷன், கான்செப்ட், ஸ்ட்ரக்சர் அண்ட் டைனாமிக், இந்த 5 கான்செப்ட் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஈஸி சிலபஸ் தான், பிகாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட்மே வந்து ஒன்றத்தோட ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். ஸோ கரிக்குலம் மீன்ஸ் என்ன, அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன, எதனால இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன, டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு கேட்டுக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த யூனிட். யூனிட் நம்பர் 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஸோ வந்து கரிக்குலம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பிரின்சிபல் தேவை, என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி கரிக்குலமோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன நாலேஜ் அக்வயர் பண்ணணும், என்னென்ன வேரியஸ் டைப்பில் வந்து நம்ம கரிக்குலமை வந்து ஃபார்ம் பண்ணலாம், ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலமோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கரிக்குலமோட டெவலப்மெண்ட் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதோட மீனிங்ஸ் அண்ட் தென் ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன நீட்ஸ் தேவை, டைலர்ஸ் மாடல் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக இதில் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மாடலுமே வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் வந்து கரிக்குலம் எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்டீரியராக கற்றுப்பாங்க, அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து இது மூலமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஒவ்வொரு கான்செப்ட், இப்போ லேர்னர் சென்டர் மீன்ஸ் என்ன, ப்ராஜெக்ட் சென்டர் மீன்ஸ் என்ன, சப்ஜெக்ட் சென்டர் மீன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கரிக்குலமுக்கு தேவையான ஒரு பேசிக் கான்செப்ட் பற்றி இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரிக்குலம் டிசைன்ஸோட டிஸ்கஷன்ஸுமே வந்து படித்து வச்சுக்கணும். அண்ட் தென் ஒவ்வொருத்தரோட மாடல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த யூனிட் ஓவர். யூனிட் நம்பர் 8 ரிசோர்ஸ் ஆஃப் கரிக்குலம். ஸோ ஒரு கிளாஸுக்கு போகிறீங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் ரிசோர்ஸஸ் நீங்கள் கொண்டு போகணும், லைக் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் தென் டைம் டேபிள், சிலபஸ், கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்தால் அதோட டீச்சர் லேர்னிங்ஸ் மெட்டீரியல் சொல்லிட்டு தனித்தனியாக வந்து அதோட ரிசோர்ஸஸ் பற்றி மட்டும் இந்த யூனிட் நம்பர் 8ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு என்ன தேவைப்படுது, இப்போ நம்ம நார்மலாக வச்சு சொல்லிக் கொடுக்குறப்போ அதனால பசங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக ஆகிறாங்க, அவங்க வந்து என்விரான்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியுமா, இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6th யூனிட்டில் பார்த்த மாதிரி இதுலேயுமே வந்து கரிக்குலம் அண்ட் சிலபஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெக்ஸ்ட் புக் எப்படி இருக்கணும், கரிக்குலமுக்கு ஈக்குவலண்ட்டான டெக்ஸ்ட் புக் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்.
கரிக்குலமுக்கு தேவையில்லாத ப்ராசஸ் லைக் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அதில் வேறு சிலபஸ் இருக்கும். டெக்ஸ்ட் புக்ஸில் அந்த சிலபஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணாமல் கரிக்குலமுக்கு ஈக்குவலண்ட்டான டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் நாலேஜ் அண்ட் ஃபார்மல் நாலேஜ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இன்ஃபார்மல் நாலேஜ் மீட் எதை மீன் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது சில பிஹேவியர் நம்ம பார்ப்போம். இல்லைனா வந்து ஒரு லைப்ரரி போய் ஒரு புக்ஸ் எடுத்து படிப்போம். மற்றவங்ககிட்ட பேசி நாலேஜை கெயின் பண்ணிக்கிறது. ஸோ இந்த விதமான மோட்டிவேஷனும் இல்லாமல் பை எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டோன்னா அது இன்ஃபார்மல் நாலேஜாகவும், ஒரு எஜுகேஷன் போய் நம்ம கற்றுக்கிட்டோன்னா இப்போ ஒரு ஸ்கூல்ஸ் காலேஜ் போய் இல்லை ஒரு சென்டர் போய் கற்றுக்கிட்டோன்னா அது வந்து ஃபார்மல் நாலேஜாகவும் டிஸ்கிரைப் பண்ணி தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் 3 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்டில் டெக்ஸ்ட் புக்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணணும், சிலபஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், அதை எப்படி டீச்சர்ஸாக இருக்க நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், அந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி வந்து ஸ்கூலுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. யூனிட் நம்பர் 9 கரிக்குலம் ஆஸ் ப்ராசஸ் அண்ட் ப்ராக்டிஸ். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரிக்குலமை எப்படி நம்ம ப்ராசஸிங் கொண்டு வரணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை எப்படி வந்து ப்ராக்டிஸபிளாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டில் எதை பற்றி மீன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கரிக்குலமோட கண்டென்ட் அண்ட் தென் அதோட மீனிங் அண்ட் தென் என்னென்ன க்ரைட்டீரியாவில் கொண்டு போகலாம், என்னென்ன பேஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கிளாஸ் ரூமில் இன்வால்வ் பண்ணலாம், அண்ட் தென் இந்தந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தா பசங்க இன்னும் வந்து எம்பவர்மெண்ட்டாக ஆவாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி மட்டுமே தேவைப்பட்டு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் லைஃபுக்கு தேவையான கான்செப்டுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம ஆக்சுவலாக ஒரு சப்ஜெக்டை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும் தான் யூனிட் நம்பர் 9ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டில் ஓவரால் 5 கொஸ்டின்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் கரிக்குலம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். யூனிட் நம்பர் 10 கரிக்குலம் சேஞ்ச் அண்ட் இன்னோவேஷன், விச் மீன்ஸ் கரிக்குலம் சப்போஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன, எதனால் சேஞ்ச் பண்ணுறாங்க, எதுக்காக சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கான்செப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. பிகாஸ் வந்து நமக்கு 5 years ஒன்ஸ் சிலபஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. என்ன கான்செப்டாக சேஞ்ச் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் வந்து வளர்ந்துட்டே இருக்குது, டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் டீச்சர்ஸ் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கரிக்குலம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அடிக்கடி மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக் கொடுக்கணும், அண்ட் தென் பேரண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த கான்செப்ட் பற்றி தான் ஆக்சுவலாக யூனிட் நம்பர் 10ல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் கரிக்குலம் எவால்வேஷன் எந்த அளவுக்கு பிளானிங்காக இருக்கணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இதில் ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன எவால்வேஷன் மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ 4 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். பிகாஸ் ஒன்று ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரிலேட்டடாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.